மற்றும் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் 100 பயங்கரவாதிகள் அழிப்பு. உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்றும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் ராஜ்நாத் சிங் அறிவிப்பு. பயங்கரவாதிகளை முழுவதுமாக அழித்தொழிக்கும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்கிறது. அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பிறகு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேட்டி. லாகூரை தொடர்ந்து பாகிஸ்தான் கராச்சி நகரிலும் குண்டுவெடிப்பு. பயங்கர சத்தத்துடன் வெடித்ததால் மக்கள் அதிர்ச்சி. பயங்கரவாதிகளை ஒழித்து கட்டும் மத்திய அரசின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் முழு ஆதரவு. அனைத்துக் கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் திமுக உறுதி. அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினை குறித்த அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பிரதமர் மோடி வராதது ஏன்? காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே திமுக எம்பி TR பாலு கேள்வி. திருச்சி மாவட்டத்தில் சுமார் 38 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் மாணவர் விடுதி கட்டிடங்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 436 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்று அசத்தல். தேர்வு எழுதிய அரசு பள்ளி மாணாக்கர்களில் 91.94% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வேலூர் மாவட்டம் செஞ்சி மோட்டூரில் மலை மீது கூடாரம் அமைத்து வழிபட்ட கிறிஸ்தவர்கள் போலீஸ் பாதுகாப்புடன் அப்புறப்படுத்த வந்த அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இங்க இது வரைக்கும் கிறிஸ்டினோ இந்துன்ட்டு எந்த பிரச்சனை கிடையாது. இது வரைக்கும் நாங்களும் போயிட்டு எல்லாமே ஒன்னா தான் நாங்க இருந்தோம். இது வரைக்கும் எங்க ஊர்ல எந்த கலவரமோ எந்த சண்டை சர்ச்சையில நாங்க சமாதானமா தான் சந்தோஷமா தான் அவங்க திருவிழாச்சாரம் நாங்களும் அந்த திருவிழாவில் கலந்துக்கிறோம். எங்க இதுலயும் அவங்களும் கலந்துக்குவாங்க. எப்போ ஒரு இந்து முன்னணி கட்சி பேர் வந்துச்சோ பிஜேபி கட்சி வந்துச்சோ அப்பத்திலிருந்து எங்களுக்கு ஜாதி மத கலவரம் தான். பாமக சித்திரை முழு நிலவு பெருவிழாவுக்கு தடை விதிக்க முடியாது. வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு சந்தித்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் திமுக ஆட்சி குறித்து முதலமைச்சர் பெருமை பேசி வருவதாகவும் சாடல். முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று அதிலிருந்து இன்று வரை தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பிரிவு, பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது. அது தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் வந்த செய்தியாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் மற்ற மாநிலத்திற்கு முன்மாதிரி மாநிலமாக விலகு என்று சொல்கிறார். நீலகிரி மாவட்டம் தொட்டபெட்டா மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ள காட்டு யானை பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி காட்சி முனைக்கு செல்ல தடை விதிப்பு. கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே படைகள் பின்னோக்கி ஏற முயன்ற கார் திடீரென ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான காட்சி வெளியாகியுள்ளது. ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை மீண்டும் மூடல். தொடர் கனமழையை அடுத்து சாலையில் மண் சரிவு ஏற்பட்டு சகதியாக காணப்படுவதால் போக்குவரத்து பாதிப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.